சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி? ஒரு ரொம்ப அடிப்படை கோட்பாடுதான் தம்பி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு குடிசையில ஒரு ஏழை அப்பத்தா இருக்கா, வயசானவன், அவளுக்கு 75 வயசுன்னு வச்சுக்கோங்க, 80 வயசு, ஒரு அட்டை அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரே மனுஷி தான். பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, 10 கிலோ அரிசி. ஒரு அட்டைக்கு 10 கிலோ. சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. இதே தான் 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க 50 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க. இது சமூக நீதி இல்ல, அநீதிங்கிறோம். இப்ப எங்க ஐயா 10.5 நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்க 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாச்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்ட. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்ட. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணீங்களா? என்னீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்க கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம், எம்பிசி இல்ல. எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவர்கள்னு எடுத்து கொடுத்தீங்கள? என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு? குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல, அப்ப இருந்திருக்கு. சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது, பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடி இருக்காங்க. காதலே வாங்குறது இல்ல ஆட்சியாளர்கள். இன்னைக்கு திடீர்னு ஏதாவது கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா? சொல்லுங்க, நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். இதெல்லாம் என்ன தம்பி, இதெல்லாம் சொல்றது வேலையை? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு. அதுக்கு தலைவன் தேவையில்லை. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, இதான் எங்க வேதம் சொல்லுது. ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வாள். இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள். இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல, ஒரு தாய் சேவை செய்வது போல, ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வான். ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும். இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா, இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா? கேட்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல, நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல. அதெல்லாம் நடக்க போறது இல்லை. அது சும்மா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீங்க சாலையில பயணிச்சுட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40. எதுக்கு 7 கட்டமா நடத்துறீங்க? பீகார்ல 42, எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14, எதுக்கு 3? ஏன் நீங்க என்னங்க எப்படி சொல்றாங்க? அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க, முத நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற, நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு இருக்க படாத பாடுபடுறோம். அப்ப ஜனநாயகம், சம வாய்ப்பு,
அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா அது இப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்ப பூரணம்ங்கிற ஏன் அந்த தமிழ்ல சொல்லு இல்லையா? முழுமையான பூரணம், இது பௌர்ணமி, ஏன் முழு நிலவுன்னு சொல்ல முடியாதா? என்ன நீங்க? அதாவது எங்களுடைய மது கொள்கை வந்து இப்ப உயர்தரக விடுதி இருக்கு பாருங்க, 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மது கடைகள், குறிப்பா டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இப்போ ரஷ்யானா ஓட்டா இருக்கு, அங்கன்னா ஜின் இருக்கு, இங்கன்னா ஒயின் இருக்கு, அங்கன்னா ரம் இருக்கு. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்கு. எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அதை கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லு உண்ணாமைனே பாடிட்டது இல்லை. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளோண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க. தாயின் மார்புல பால் போல பனம்பால், தென்னம்பால், மார்புல இருந்து பால் வருது. கல்லு கடை, பனம்பால் தென்னம்பாலை திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதானே. இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்ச செத்தவனும் இல்ல, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு, அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும்னுவான். ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது. அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிற வரை குடிச்சிட்டு கிடப்பான்.